and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். நீங்களா கூப்பிட்டீங்களா? ஆமா, கூப்பிட்ட சோம்பேறி. நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கி இருக்கேன். அது இதுதான். இதுக்குள்ள அதிக அளவு சக்தியை உருவாக்குறதுக்கான ஒரு கருவியை பொருத்தி இருக்கேன். இதுல இருந்தபடியே நான் இட்டானியாவை ஆள திட்டம் போட போறேன். செக்மேட். இந்த தடவை நீ தோத்துருவேன்னு நினைக்கிற மாயன். அதையும் பார்த்தலாம். என்னதான் நடக்குது? நீங்க உள்ள போய் பாதுகாப்பா இருங்க மகாராஜா. புறப்படலாம் வரிப்புலி. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். போச்சு, கடைசில நாமளும் கல்லா மாறிடுவோம்னு நினைக்கிறேன். பேசாம இந்த வேலைக்கு நீ மட்டும் தனியா போன என்னையும் கடைசியில கல்லா மாத்தணும்னு ஆசையா? கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைக்காத. அப்பா, ஜாக்கிரதை லீலா. உனக்கு எதுவும் ஆகல? இல்ல, என்னோட அப்பா. அவரை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிப்போம். பிரமாதம். நீங்க அவனை ஒரு கல்லா மாத்திட்டீங்க. ஏன் உனக்கு என் திறமை மேல சந்தேகமா? இதுக்கே ஆடி போயிட்டா எப்படி? இப்ப பாரு, ஒரு கல்லுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? மறுபடியும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நாங்க பக்கத்திலே இருந்தனால உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டோம்.
என்னோட நண்பர்கள் நாம நினைச்சதை விட புத்திசாலியா இருக்காங்க எஜமானரே. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு புத்திசாலி இல்ல. இங்கே இரு சூரப்புலி. நம்மளை எதிர்க்கிறது யாரா இருந்தாலும் இந்த அயன் பிளாஸ்டுக்கு பயந்தே ஆகணும். என்ன இது? ஈமேன், உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஆபத்து, அவசர எச்சரிக்கை, ஏதோ நம்மளை தாக்கிடுச்சு. நாம இப்ப உடனே தரையிறங்கி ஆகணும். ஹேய், என்ன ஆச்சு? எங்க அப்பா கல்லா மாறிட்டாரு. எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம். எனக்கு வீரபத்ரனோட எல்லா கருவிகளை பத்தியும் தெரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு உதவ முயற்சி பண்றேன். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காமா? இல்லன்னு நினைக்கிறேன். சூரியன் மறைஞ்சதுன்னா இவரை காப்பாத்தவே முடியாது. இப்ப நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. ஏன் கூடவா வரிப்புலி? நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க. என் பின்னாடி வா. அந்த எனர்ஜைசரை கீழே போட்டுறாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ என் பின்னாடி சுத்த வேண்டி இருக்கும் எலும்பா. அந்த கலோசார உயிரோட கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்தா போதும். சீக்கிரமே ஈட்டானியா எனக்கு சொந்தமாக போகுது. எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதுக்கான விட தெரிஞ்சாகணும். இல்லனா வீராவை நம்மளால காப்பாத்தவே முடியாது. இந்த சோதனை ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சீக்கிரம் ஃபயர் ஜுவல்ஸ் கொண்டு வா ஹீமேன். இப்ப உன்னால மட்டும்தான் வீரபத்ரனை காப்பாத்த முடியும். எனக்கு நிச்சயமா உதவி கிடைக்கும்னா யார வேணாலும் பார்க்க தயார். www.toonworldcamo.com சூன்யா, உனக்கு என்ன வேணும்? உங்களுடைய சக்தி வேணும் எஜமானரே. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற சூன்யா. ஹீமன் கிரேஸ்கல் கோட்டைக்கு போயிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஃபயர் ஜுவல்ஸ கொண்டு வந்துருவான். அவன் புத்திசாலிங்கிறத நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அவனை ஏன் முன்னால புகழாத. நான் சொல்றத மட்டும் கேளு. போய் அவனை தடுத்து நிறுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலோசார் உயிரோட வந்துருவான். என்னால இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியல. நாம உடனே அவங்கள தேடியாகணும். சூரியன் வேற அஸ்தமிக்க போகுது. மாயா, என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? இங்க வானிலை தான் அப்படி இருக்கு. ஆனா ஆபத்து இல்லைன்னு சந்தோஷப்படு. என்னமோ ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்க.
ஸ்வாம் பேட்ஸ் ஆபத்தானதுதான், ஆனா நாம அதுங்களை எதுவும் செய்யலன்னா அமைதியா போயிடும். ஸ்வாம் பேட்ஸ் போய் அவங்கள தாக்கு. மிருக மனிதா, ஓ உங்க எஜமானர் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? இந்த பிளாஷ் பால் நமக்கு தடையா இருக்கிறவங்களை கவனிச்சுக்கோ. அடுத்தது நீதான் மிருக மனிதா. உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாங்க போலாம். இந்த ஃபயர் ஜோல்ஸால தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இங்கே இரு, இதோ போயிட்டு வந்துடுறேன். ஃபயர் ஜோல்ஸ் எப்படியாவது இங்க இருந்து எடுத்துட்டு போயாகணும். பார்த்து ஜாக்கிரதை. சரி, ஹீமேனை கவனிக்க சொன்னனே, வேலையை முடிச்சிட்டியா? நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எஜமானரே. அவங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. என்ன சொன்ன? இனிமே யாராலையும் என்ன தடுக்க முடியாது. ஹீமேனாலையும் முடியாது. இந்தா இத புடி. நாம உடனே நம்ம கோட்டைக்கு போலாம் வாங்க. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க முடியும். என்ன யார் எழுப்புனது? நான் எலும்பே, இந்த பிரபஞ்சத்தோட தலைவன். நான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கேன். போய் கிரேஸ்கல் கோட்டைய கைப்பற்று. கிரேஸ்கல் கோட்டைய கைப்பற்றணும். கடைசியா கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்கள் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இத வச்சு நாம எலும்பனை தோக்கடிச்சிடலாம். நாம இப்ப எப்படியாவது இந்த ஃபயர் ஜுவல்ஸ உடைச்சு பொடியாக்கணும் ஹீமேன். கவலைப்படாதீங்க, இதோ ஒரு நொடியில முடிச்சிடுறேன். www.toonworldtamil.com. இந்த ஃபியூசர்ல எலும்பனோட கருவில இருக்கிற 2 கதிர்களையும் கொண்டு வந்து இணைச்சா அதுல உற்பத்தி ஆகிற புது கதிரை வச்சு நம்ம நண்பர்களை குணப்படுத்திடலாம். விவரமா சொல்லுங்க. இந்த ரே ஃபியூசரை 2 கதிர்களையும் கட்டுப்படுத்துற இடத்துல கொண்டு போய் பொருத்திட்டா போதும். அதுக்கப்புறம் அது ஒன்னாயிடும். இனிமே இதுல எந்த தப்பும் நடக்காது. வாங்க போலாம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அதுக்குள்ள நான் போய் எலும்பனை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடுறேன். வேற வழி இல்ல, அவர் வர வரைக்கும் இங்க காத்திருந்துதான் ஆகணும். ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாக்கலாவா? நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் மிருக மனிதா? நாம ஏன் இன்னும் கிரேஸ்கல் கோட்டைய போய் சேரல? நாம திரும்பவும் ஸ்னேக் மவுண்டனுக்கு போயிடுவோம். கலோசர் நம்ம உதவி இல்லாமலே கிரேஸ்கல்ல புடிச்சிடும். கலாசா கிரேஸ்கல் கோட்டைய கைப்பற்றுவான். அத நாம் பார்த்தே ஆகணும். ஹீமேன்,
அது அவ்வளவு சுலபம் நினைச்சிடாத. கிரேஸ்கல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சீக்கிரம் வாங்க. இங்க இருந்து கீழே விழுந்தேன்னா உனக்கு எலும்பு கூட மிஞ்சாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு அவசியமே இல்லை எலும்பா. இனி நானே அவங்கிட்ட மோதுறேன். நான் என்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன். சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. ஒட்டுமொத்தமா உங்களை நான் தீர்த்துறேன். என்னது கிரீன் ரேயா? இதுக்காக நீ வருத்தப்படுவ ஹீமேன்? ஒரு சில மாதிரி இப்பதான் முதல் தடவையா நான் நின்னு இருக்கேன். கிரேஸ்கல்ல ஏதோ பிரச்சனை. லீலாவும் சூரப்புலியும் நம்ம கோட்டைக்கு தான் போயிருக்காங்க. ஓ போலாம். இதை தடுத்து நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. என்னோட மேஜிக்க காட்டுற வேலை வந்துடுச்சு. நல்லபடியா வரணும். சூரியனே எனக்கு சக்தியை கொடு. உன்னோட ஒளியை வச்சு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. ஆச்சரியமா இருக்கு. நல்லா வேகமா தள்ளு. www.tuneworldchannel.com அவனை கீழே தள்ளியாச்சு. ஆனா முழுமையா அழிக்கலையே. இன்னும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அதோ பாரு. ஹீமேன், இப்ப நான் உன்னை பழி தீர்க்க போறேன். எனக்கு என்னமோ அவன் கண்டிப்பா திரும்பி வருவான்னு தோணுது. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா திரும்ப வருவான். நாம காத்துக்கிட்டு இருப்போம். என்னோட மேஜிக்க பயன்படுத்தி அந்த கலோசரை தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த எலும்பனை எடுத்து நின்னேன். நான் யாரது? அந்த கலோசர் வந்துடுச்சு. நான் தான் வந்திருக்கேன். நீங்க தானே எனக்கு தெரியும். இருந்தாலும் நிழல பார்த்து பயந்துட்டேன். இந்த நேரத்துல ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இயற்கையோட இருக்கிறதுல சுகமா இருக்கு. அதோட இது ரொம்ப நல்ல உடற்பயிற்சி. சந்தேகமே இல்ல. இப்படி எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்கிறது நல்லது. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வேகத்தை அதிகப்படுத்துங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும்ல? கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க. அப்படியா?
ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் அது உங்களை பாத்துக்கும். நல்லா சொன்னீங்க ஹேமந்த். நாம இப்ப வேகமா ஓடலாமா?